Good evening, ma'am. குட் ஈவினிங். இப்ப எல்லாரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சூப்பரா பண்ணீங்க, நல்லா ஆன்சர் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் நம்ம இப்ப கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும். நம்ம ஸ்பெஷலா வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ், அதே மாதிரி நீங்க தான் read பண்ணி பேராகிராஃப் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கிளாஸ்ல போவோம். பண்ணுவீங்களா? என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? கேக்குது மேம். கேக்குது மேம். ஓகே, அப்ப ஆன்சர் பண்றீங்களா? எல்லாரும் நல்லா ஜாலியா வந்து ஆன்சர் பண்ணலாங்களா? இது ஃபுல்லாவே இன்னைக்கு கேமிபிகேஷனா தான் இருக்கும். ஓகேவா? நான் எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒவ்வொருத்துக்கும் ஹிண்ட் சொல்லி கொடுக்குறேன். ஒரு கேமுக்கும் நீங்க அதை வச்சு ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுவீங்களா? சோ நம்ம ஃபுல்லாவே கேமிபிகேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே மேம். நம்ம அந்த கேமிபிகேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் லைன் காட்டுறேன் நானு, ஒரு குட்டி கதை. சோ இந்த கதை கூட நீங்க யாராவது படிக்கிறதுன்னா படிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோரி நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளாஸ் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது ஒரு giant elephant is held by a tiny rope because it believes it cannot break it. As a baby, it failed and it never tried again. Never let old failures hold you back today. அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவையும் வந்து உங்களுக்கு வந்து தோல்வி வரும் அப்படிங்கிறது நெசசிட்டி கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு தடவை தோல்வி இருந்திருக்கு, கரெக்ட், அந்த தோல்வியை கண்டு பயப்படாம நம்ம என்ன பண்ணணும், எப்படியே வந்து அடுத்தடுத்து நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், லைஃப்ல ஜெயிக்க முடியும். ஓகேவா? நமக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. சோ இத நீங்க வந்து டச் விட்டுறாம அப்படியே கண்டினியூ பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 3 months நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து இதெல்லாம் நீங்க சொல்ற சொல்லுங்க மேம். வந்து இங்கிலீஷ் பேச வராதுன்னு மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. அப்போ ரைட்டோ நீங்க பேசி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜா மாறிடும். நீங்க தமிழ்ல எப்படி சரளமா பேசுறீங்களோ அந்த மாதிரி ஆங்கிலத்தையும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? பண்ணுவோமா? பேசுறீங்களா? எஸ் மேம். சரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து 4 வேடிக்கையான விஷயம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா எண் அமைப்புகள், படித்து கண்டறிதல், சரியான கேள்வி கேட்பது மற்றும் சொல் விளையாடுங்க. சொல் விளையாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்பர் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம், ரீட் அண்ட் ஃபைண்ட் பார்ப்போம், ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் பார்ப்போம், வேர்ட் கேம்ஸ் பார்ப்போம். வேர்ட் கேம்ஸ் உங்க எல்லாருமே இதுதான் நம்ம ஆக்டிவிட்டியா மொத்தமே நம்ம 4 ஆக்டிவிட்டி தான் பார்ப்போம். ஒரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க 4 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, 4 தொடர்வரிசை இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஹிண்ட் கொடுக்குறேன், அடுத்தது நீங்களே கண்டுபிடிங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல முதலாவது நம்பர் வந்து 1, இரண்டாவது எண் வந்து 3, மூன்றாவது வந்து 5. சோ இங்க 1க்கும் 2க்கும் எவ்வளவு கேப் இருக்கு, டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 1க்கும் 3க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 1 and 3 இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ரெண்டு. வெரி குட். 3 க்கும் 5 இருக்கக்கூடிய 2. கரெக்டா? அப்போ 5 க்கும் 7 க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சேம் 2. கரெக்டா? கரெக்ட். 7 க்கும் 9 க்கும் அதே 2 தான். இந்த மாதிரி இப்ப இது ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்ப அதே தொடர்
பாருங்க, நான் இங்க செக் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. ஆம், 18 சீரியஸ் அப்படின்னா அடுத்தடுத்து எண்களினுடைய வித்தியாசம் வந்து சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இதனோட ரூல். ஓகேவா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொகை வரிசை இதை Ma'am, சொல்லுவாங்க. 1 number difference, ma'am. என்னமா 1க்கும் 3க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 2, 3க்கும் 5க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2, 5க்கும் 7க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2. சேம் அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த சீரீஸ் எழுதிட்டு போறீங்கன்னா இந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஏபி சீரீஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து சமமா இருக்கு. இப்போ இதுக்கு சொல்லுங்க, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த 2வது தொடர் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா சொல்லுங்க. கால்குலேட் பண்ணுங்க. 11 மைனஸ் 1, 111 மைனஸ் 11, 1111 மைனஸ் 111. இதனுடைய பொது வித்தியாசம் சமமா இருக்குமா? இல்லை. சொல்றீங்களா? கால்குலேட் பண்ணிட்டீங்களா? பார்த்தோம். பொது வித்தியாசம் சமமா இருக்கா இல்லையா? ஆமா மேம். வித்தியாசம் சமமா வர இது என்னது? இது ஒரு ஏபி சீரியஸ் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து 11க்கும் 1க்கும் வித்தியாசம் 10, 111க்கும் என்னாச்சு? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. நீங்க சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுதா? இது ஒரு ஏபி சீரியஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லை. வித்தியாசங்கள் சமமாக இல்லை. The difference are not equal. அதனால ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. புரிஞ்சுதா? இது நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு. சரி, இதுல 3வது கொஸ்டின் பாருங்க. இப்போ இது பாருங்க, 1, 23, 456 அப்படின்னு இருக்கு. இது வந்து குழுவை காட்டுதல் சொல்லியிருக்காங்க. ரிவீல் த குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவுமே உங்களுக்கு ஒரு ஏபி சீரியஸ் கிடையாது. வித்தியாசங்கள் சமமாக இல்லையா? டிஃபரெண்ட் இருக்கா உங்களுக்கும்? சரி, தொடர் டி பாருங்க. அது வந்து சமமா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. 1, 4, 9, 16, 25 சமமா இருக்கா இல்லையா? காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 4 மைனஸ் 1, 9 மைனஸ் 4, 16 மைனஸ் 9, 25 மைனஸ் 16. இதனுடைய பொது வித்தியாசங்கள் காமன் டிஃபரன்ஸ் வந்து சமமா இருக்கா இல்லையா? ஆன்சர் நீங்க சொல்லலாம்ப்பா. காமன் டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து கால்குலேட் தான் பண்றீங்க. 4 க்கு 1 கொடுக்குற டிஃபரன்ஸ், 9 க்கு 4 கொடுக்குற டிஃபரன்ஸ், 16 க்கு 9 கொடுக்குற டிஃபரன்ஸ் சமமா இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் நீங்க பார்க்க போறீங்க. வேற ஒன்றும் நீங்க மேக்ஸ்ல எல்லாம் விட்டதான் பண்ணல. ஜஸ்ட் மைனஸ் பண்றீங்க 2 நம்பர்ஸ், அவ்வளவுதான். என்ன வருது? ஈக்குவலா வருதா இல்லையா? தெரியலையா யாருக்குமே? No ma'am. வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்க தெரியலையா? மைக் அன்மியூட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையாங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஆன்சர் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுதா தெரியலையா? 4 கழித்தல் 1, 9 கழித்தல் 4, 4 கழித்தல் 1, 3, 9 கழித்தல் 4, 5. சோ அப்ப வித்தியாசம் வந்து மாறுதா? இந்த 2 நம்பருக்கு மாறுதா இல்லையா? மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சொல்லுங்க.
நீங்க ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு தெரியுது தெரியலன்னு எனக்கு தெரியும். மேம் 1க்கும் 4க்கும் 2 1க்கும் இப்ப பாருங்க 4 minus 1 is 3, 9 minus 4 is 5, 16 minus 9 is 7, 25 minus 16 is 9. So அப்ப இதனுடைய பொது வித்தியாசங்கள் எதுவுமே சமமா இல்ல, காமன் டிஃபரன்ஸ் எதுவுமே சரியா இல்ல. சோ அப்ப இதுவும் ஒரு ஏபி சீரிஸ் கிடையாது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ஓகேவா? இது இப்ப புரிஞ்சுதா எப்படின்னு? புரிஞ்சுதா புரியலையா சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन இதுலயே பார்க்கலாமா? அடுத்த 2 தொடர் வரிசை இருக்கு. சோ இப்ப இந்த தொடர் சொல்லுங்க பார்க்கலாம். 10 கழித்தல் 5, 15 கழித்தல் 10, 20 கழித்தல் 15, இது சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து வித்தியாசம் சமமா இருக்கா இல்லையா? சமமா இருக்கு. சமமா இருக்கு. வெரி குட். பார்த்தலாமா கரெக்டா இருக்கான்னு? எஸ், சூப்பர். சோ இப்போ 10க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 5, 15க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசம் 5, 20க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் 5. சோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா இருக்கிறதுனால இது ஒரு ஏபி சீரிஸ் கூட்டுத்தொடர் வரிசை. காமன் டிஃபரன்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த கணக்குக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தொடர் எஃப்க்கு சொல்லுங்க. 4 கழித்தல் 2, 8 கழித்தல் 4, 16 கழித்தல் 8, எல்லாத்துக்கும் வந்து வித்தியாசம் சமமா இருக்கா வேற வேறையா இருக்கா? வித்தியாசம் சமமா இருக்கா வேற வேறையா இருக்கா? வேற வேறையா இருக்கு. வேற வேறையா இருக்கா? வெரி குட். சோ அப்ப இது என்னது? ஏபி தொடர் கிடையாது. எஸ், வெரி குட், சூப்பர். சோ இதே மாதிரி ஒரு கேள்விகளுக்கும் ஆன்சர் சொல்லுங்க, அப்பதான் நம்ம அடுத்தடுத்தது நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இப்ப செகண்ட் ஆக்டிவிட்டி. இப்ப இந்த ஆக்டிவிட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய நீங்க தான் இப்ப இதை ரீட் பண்ண போறீங்க. இதுல உங்களுக்கு எது முக்கியமான சொற்கள் முக்கியமான எண்கள்னு படுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சோ நீங்க ரீட் பண்ணிட்டு சொல்லும் போது எது இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்கிறது, நீங்க சொல்லியிருக்கிறது கரெக்டா தப்பா, இல்லைன்னா ஏன் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் படிச்சா நமக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்களா? ஒரு பிட் ஆஃப் ஸ்டோரிஸ் கொடுத்துட்டு இதை நீங்க டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டோரியா எழுதுங்கன்னு இங்கிலீஷ்ல ஒரு கான்செப்ட் இருக்கா உங்களுக்கு? பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுல நீங்க இப்ப படிக்கிறீங்க. இந்தியா 15ஆம் தேதி ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் பெற்றது. இதுல எனக்கு வந்து இந்தியாங்கிற வேர்டு முக்கியமா இருக்கு. 15ஆம் தேதி ஆகஸ்ட் 1947 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன். சரியா தப்பான்னு நம்ம பார்க்கலாம். நீங்க இதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். யாராவது மைக் அன்மியூட் பண்ணிட்டு தமிழ்ல ஒருத்தங்க ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ஒருத்தங்க ரீட் பண்ணுங்க. 15ஆம் தேதி ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி பல ஆண்டுகளாக சுதந்திரம் போராட்டத்தை வழிநடத்தினார். சுதந்திரத்திற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் ஆனார். இந்திய தேசிய கொடியில் 3 நிறங்களும் 24 ஆரங்களுடன் கூடிய ஒரு சக்கரமும் உள்ளது. வெரி குட். இப்ப நான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சதுலயே எங்கெல்லாம் இந்த 2 லைன் வந்திருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு இதுல எது இம்பார்ட்டன்ட்டா தோணுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேம் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இந்த பேராகிராஃப் நான் ஈஸியா எழுதிடுவேன் அப்படின்னு எதெல்லாம் தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 1947. அதுக்கப்புறம் வெரி குட். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கரெக்ட். வேற எதெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ட்னு தோணுது? முதல் பிரதமர். முதல் பிரதமர் அவருடைய பேரு
ஜவஹர்லால் நேரு. 24 ஆரங்களுடன். வெரி குட். நம்மளுடைய தேசிய கொடியில 24 ஆரங்கள் இருக்கு. சூப்பர். சோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்லிருக்கீங்க. அடுத்தது இங்கிலீஷ்லயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ரிவீல் பண்ணலாம். ஓகேவா? இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தங்க அழகா படிங்க பார்க்கலாம். Indian got independence on 15th August 1947. Mahatma Gandhi lead the freedom movement for many. Every after independence, Jawaharlal Nehru became the first Prime Minister of India. Indian flag has 3 colors and 1 wheel with 24 spokes. வெரி குட். சூப்பர். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ரொம்ப அழகா படிச்சீங்க. உங்க பேர் என்னப்பா? My name is K.K. Jaswant. ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th standard. சூப்பர். ஸ்கூலு? Panchayat Union Metric School. சூப்பர். ரொம்ப அழகா படிச்சீங்க. சோ நீங்க இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு இங்கிலீஷ்லயே ஆன்சர் சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் மேம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கா உங்களை நீங்க அறிமுகப்படுத்தணும்னா எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரு, கிளாஸ், உங்க ஸ்கூல் நேம் எல்லாமே. My name is K.K. Jaswant. I am studying in 6th standard. எஸ். My school name is Panchayat Union Metric School. My favorite hobby is drawing. Thank you. தேங்க்யூ. வெரி குட். சூப்பர். சரி, இப்ப இதுல எதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் அப்படிங்கறது நம்ம பார்ப்போமா? இங்க பாருங்க. 15 ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வருஷம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது? 1947. சுதந்திர போராட்டத்தை யார் வழி நடத்தினார்? மகாத்மா காந்தி அவர்கள். சோ சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவினுடைய தேசிய கொடியில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? 24. சோ இந்தியாவுக்கு எப்போ இண்டிபெண்டன்ட் கிடைச்சது? டேட், மந்த், இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃப்ல இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்றது இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்ம அதுல நோட்ஸ் எது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதெல்லாம் தான் ஹைலைட் பண்ணி நம்ம காட்டணும். எப்பவுமே வருஷம், டேட்டு, மாசம் இது எல்லா இதுலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யார் ஒரு விஷயத்துக்கு தலைமை தாங்குறாங்க அவங்களுடைய பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹைலைட்டா இப்ப 24 ஆரங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நம்ம யாருமே நிறைய பேருக்கு இவ்வளவு நாள் தெரியாமே இருந்திருக்கலாம். சோ இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். இத வந்து நீங்க இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இன்னொரு பேராகிராஃப் பாருங்க. இப்ப பாருங்க, இதுல முக்கியமான சொற்கள் வந்து 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு 24 ஆரங்கள். முக்கியமான சொற்கள் வந்து இந்தியா, ஆகஸ்ட், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு பிரதமர். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப 2வது பத்தி நீங்களே படிக்கிறீங்களா? செகண்ட் பேசேஜ். இதுல எது இம்பார்ட்டன்ட்னு நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. இதை யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். இங்கு சுமார் 70 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். மெரினா கடற்கரை உலகின் நீளமான கடற்கரையில் ஒன்று. இது சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகே, இங்கிலீஷ்ல. Chennai, the capital of Tamil Nadu. அடுத்தது. Chennai is the capital of Tamil Nadu. About 70 lakhs people live here. Marina Beach is one of the longest beaches in the world, about 13 kilometers long. ஓகே, உங்க பேர் என்னப்பா? My name is K.K. Jaswant. ஓகே ஜஸ்வந்த், நீங்க கரெக்டா படிக்கிறீங்க.
இந்த பேராகிராஃப்க்கு நடுவுல இருக்கிற கமா அண்ட் ஃபுல் ஸ்டாப் மட்டும் பார்த்து பார்த்து ஸ்டாப் கொடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். இப்ப சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, அங்க ஒரு டாட் இருக்கு, அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அதுக்கப்புறம் about 70 lakh people live here, அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அடுத்தது மெரினா பீச் இஸ் த ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச்சஸ் இன் த வேர்ல்ட். ஓகேவா? சோ அந்த வார்த்தையை விட்டு விட்டு அந்த ஃபுல் ஸ்டாப் கம்மா இருக்கிற இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட் டைம் பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அந்த கமாவும் ஃபுல் ஸ்டாப்பும் நோட் பண்ணிட்டு படிங்க. சோ ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ மேம். ஓகேவா? ஓகே மேம். சரி, இப்ப இதுல எது முக்கியமான வார்த்தைகள் சொல்லுங்க பாக்கலாம். யாராவது உங்களுக்கு எது முக்கியமான வார்த்தைன்னு தோணுது அதை சொல்லுங்க. சென்னை 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 ஓகே. 70 லட்சம் மக்கள்கள். தலைநகரம் மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை. சரி. அப்புறம் அதனுடைய நீளம் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுது. எஸ், வெரி குட். மோஸ்ட்லி நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. 70 லட்சம் மக்கள், 13 கிலோமீட்டர், மெரினா பீச், சென்னை தலைநகரம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பாருங்க, சோ இதுல வந்து 70 லட்சம் மக்கள், 13 கிலோமீட்டர் நம்பர்ஸ்ல இம்பார்ட்டன்ட். வேர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் வந்து சென்னை, தமிழ்நாடு அண்ட் மெரினா பீச். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். சோ இதே மாதிரி நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் நான் சொல்றேன். 1947 1947. இத நீங்க மத்த 3 வேர்ட்ஸை எப்படி சொல்லுவீங்கன்னு நீங்க ரீட் பண்ணி காட்டுங்க. 1947 1947. அடுத்த வார்த்தை எப்படி ரீட் பண்ணுவீங்க? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் சொல்லுங்க பாக்கலாம். தமிழ்ல 24. 24. சோ இதனுடைய தமிழ் அண்ட் ஆங்கிலத்துடைய ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரீட் பண்ணிடுவோம், பட் ரைட் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல தப்பு வரும். ஓகேவா? சோ அதுக்குதான் இந்த வார்த்தை விளையாட்டு காமிச்சிருக்கேன். சரி, அடுத்தது என்ன எப்படி ரீட் பண்ணுவோம்? 17 அப்படின்னா 17, 70 அப்படின்னா 70. ஓகேவா? இங்க பாருங்க, 70 70. ஓகே, இத எப்படி ரீட் பண்ணுவீங்க? 13. வெரி குட். பாருங்க, 13க்கும் 30க்கும் வித்தியாசம் இருக்கு. 13 13. 30 அப்படின்னா 3 0 போட்டீங்கன்னா 30. ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போ இங்க ஒரு क्वेश्चन இருக்கு. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கேக்குறோம்னா, ரவி சந்தைக்கு போனான், அவன் டேஷ் வாங்கினான். ரவி went to the market, he bought dash. சரி, இப்ப நீங்க எப்படி கேப்பீங்க? ரவி எங்க போனான்னு கேப்பீங்களா? when did ரவி go அப்படின்னா ரவி எப்போது போனான். ரவி என்ன வாங்கினான் அப்படின்னா what did ரவி buy. ரவி யார் அப்படின்னா who is ரவி. இப்ப இந்த இடத்துல எந்த क्वेश्चन ஆப்டா வரும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ரவி சந்தைக்கு போனான், ரவி என்ன வாங்கினான். ரவி என்ன வாங்கினான். வெரி குட், சூப்பர். சோ அப்போ ரவி சந்தைக்கு போனான், என்ன வாங்கினான் அப்படிங்கறதுதான் கேள்வி. சரி, அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. கீதா தன் பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் நடந்து செல்கிறாள். அது சுமார் டேஷ் நிமிடங்கள் ஆகும். இன்று அவளுக்கு தாமதமாகிவிட்டது. கீதா வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. இட் டேக்ஸ் அபவுட் டேஷ் மினிட். டுடே ஷி வாஸ் லேட். இது மூணுல எந்த கேள்வி இங்க வரும்? எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, அது கரெக்டான்னு பாத்துருவோமா? வெரி குட், சூப்பர், கரெக்டா சொல்லிருக்கீங்க. நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? how many minutes does it take. அவ நடந்து போறா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னா டெய்லி நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அவ எடுத்துக்கிறா அப்படிங்கறதான் இங்க கேள்வியா கேட்கணும். கரெக்ட், வெரி குட். சரி, அடுத்த क्वेश्चन. ரவி என் சகோதரன்
அவள் மாலையில் கிரிக்கெட் விளையாடுவாள். அவள் பேட்டிங்கில் மிகவும் சிறந்தவள். சோ இங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரவி இஸ் மை பிரதர். ஓகே, ரவி இஸ் மை பிரதர். She plays cricket every evening. She is very good at batting. ரவி என்னோட பிரதர்னு சொல்லிட்டேன். இங்க என்ன தப்பா இருக்குன்னு சொல்லுங்க இந்த கேள்வியில. ரவி எப்போது விளையாடுவான். தப்பு. நீங்க ரவி எப்போது விளையாடுவான்னு சொன்ன ஆன்சர் தப்பு. இந்த கேள்வியிலேயே தப்பு இருக்கு. அது என்ன தப்புன்னு நான் உங்களை கேக்குறேன். கிரிக்கெட். வெரி குட், சூப்பர். ரவி வந்து சகோதரன்னு சொல்லிட்டு அவனை ஏன் ஷீன்னு சொல்றாங்க? ஹீன்னு தானே சொல்லணும். அவன் ஒரு வந்து பாய் தானே. அப்ப பாய்னா ஹீ தானே சொல்லுவோம். ஷீ சொல்ல மாட்டோம்ல. கேர்ள்னா தானே ஷீ சொல்லுவோம். கரெக்டா? சோ ரவி சகோதரன் எனில் ஏன் அவள் என்று அழைக்கிறீர்கள்? இஃப் ரவி இஸ் யுவர் பிரதர், why do you call him she? அவனை ஏன் நீங்க ஹீன்னு சொல்லாம ஷீன்னு சொல்றீங்க? அதுதான் இங்க தப்பா இருக்கு. ஓகேவா? யாரோ ஒருத்தங்க அத சொல்லிருக்கீங்க. வெரி குட், ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, இது அடுத்த கேள்வி. மீனா தன் தோழிக்கு ஒரு பரிசு வாங்கினால் அவள் அதற்கு டேஷ் செலவழித்தாள். மீனா bought a gift for her friend. எவ்வளவு செலவழித்தாள்? Very good, very good, super. How much did Meena spend? அவ எவ்வளவு செலவு பண்ணி அவளோட ஃப்ரெண்டுக்கு gift வாங்கினாங்கிறது தான் இங்க கேள்வி. சூப்பர் சூப்பர். சோ அடுத்த கேள்வி. ஒவ்வொரு காலையிலும் அருண் வீட்டை விட்டு கிளம்பும் முன் வானிலையை பார்ப்பான். நேற்று மழை பெய்ததால் குடை எடுத்து சென்றான். இன்று வானம் டேஷாக இருந்ததால் அவன் குடை எடுக்கவில்லை. Every morning Arun checks the weather before leaving home. Yesterday it was raining. So he carried an umbrella. இன்று வானம் எப்படி இருந்தது? How was the sky today? அப்படிங்கிறது தான் நிறைய வாட்டி வந்து மெஜாரிட்டி ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ நம்ம அதவே செக் பண்ணுவோம். ஒரே ஒருத்தங்க தான் அருண் நேற்று என்ன எடுத்து சென்றான்னு சொன்னாங்க. பேலன்ஸ் எல்லாருமே இன்று வானம் எப்படி இருந்தது. சோ வெரி குட், அதுதான் கரெக்டான கேள்வி. How was the sky today? இன்று வானம் எப்படி இருந்ததால் அவன் கொடை எடுக்கவில்லை. கரெக்டா? சோ அடுத்தது இது லாஸ்ட். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையை வச்சு எந்த சொல் கலைந்திருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல THINK திங்க். ஓகேவா? அடுத்த சொல் நான் போடுறேன். இங்க என்ன வேர்ட் வந்து கலைஞ்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இது சொல்லுங்க. ரியல். இல்ல 5 வார்த்தையும் யூஸ் பண்ணணும். 5 லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணணும். இல்லப்பா 5 லேர்னா. ஓகே, பாத்துருவோமா? LEARN. வெரி குட், சூப்பர். அடுத்த வார்த்தை சொல்றீங்களா? அடுத்த வார்த்தை பார்க்கலாமா? புதிய வார்த்தை. ஓகே, இது பாருங்க. வேர்ட்ஸ். ஆமாங்க. ஒரே WORDS. வெரி குட், சூப்பர். தம்பி. அடுத்தது பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். பிரெயின். வெரி குட். சோ இது சொல்லுங்க. டாம். என்னது? ஸ்பெல் பண்ணுங்க. MRAST.
அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை, தப்பு. வேற ஏதாவது சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இதுவும். மாஸ்டருக்கு வந்து ஸ்பெல்லிங் வராது பாருங்க. என்னது? ஸ்ட்ரம். ஸ்ட்ரோம் வராது. எழுதி பாருங்க, யாரோ சொல்றாங்கல்ல, எழுதி பாருங்க. எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதாவது ஒரே ஒரு ஹிண்ட் குடுக்குறேன் நானு. அந்த பையன் பாக்குறதுக்கு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ சொன்னீங்க. ஸ்மார்ட், கரெக்ட். அத ஸ்பெல் பண்ணுங்க பார்க்கலாம். SMART. சோ அப்ப உங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல ஈஸியா புரியுது. நல்லாவே சொல்றீங்க. கரெக்ட்டா? சரி, இது சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் ஈஸ்வரன். யாரோ சொன்னீங்க. ஆன்சர். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இது நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம இத கண்டினியூ பண்ணலாம். இது யாராவது தெரிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா இருக்கு. பசில். கரெக்ட். வெரி குட், வெரி குட். குயிக். வெரி குட். இப்ப திருப்பி நம்மளோட பழைய வேர்ட்ஸ்க்கே வந்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்த கிளாஸஸ்ல இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியா நம்ம வந்து புதுசா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல இதே மாதிரி நீங்க ரெகுலர் கிளாஸஸ்லயும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். பண்ணுவீங்களா? ரெகுலரா வர கிளாஸஸ்ல நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. சரி, ஓகே. சோ இனிமே வந்து ரெகுலர் கிளாஸஸ்லயே ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் நிறைய இதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸோட டிஃபரெண்ட் क्वेश्चंस அண்ட் ஆன்சர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. Thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you ma'am. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you ma'am.